வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் சேகர் கம்லேஷ் அவரோட இயக்கத்தில், தேவிஸ்ரீ பிரசாத் அவரோட இயக்கத்தில், நடிகர் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடித்து இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க படம் குபேரா. அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 வருஷத்துலேயே ஆரம்பித்த படம். 2021 இந்த படத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பார்த்துக்கிட்டோன்னா ப்ராசஸ் பண்ணி ஒரு வழியாக 2020 படத்தை கொண்டாண்டாங்க. படம் பார்த்தா இப்போ தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படம் ஏன் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம்னா, படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீன் லொக்கேஷன் மாறி எடுத்ததுனால அவங்களால பார்த்து சரியாக எடுக்க முடியல, வைக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டிலே ஆனதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்துக்கு முன்னாடி தெரியும். சரி, படத்தோட ரிவ்யூக்கில் போடும். படத்தோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெருங்கடலில், இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு பெட்ரோல் சுரங்கமோ ஏதோ ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கிட்டோன்னா நீர்வளத்தில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த எண்ணெய் கிணறை பார்த்துக்கிட்டோன்னா கவர்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டா தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிய வருது. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டோன்னா தனக்கு தான் வரணுன்ட்டு ஒரு அமைச்சர்கிட்ட பார்த்துக்கிட்டோன்னா பேரம் பேசுகிற. அப்படி அதுக்கு பார்த்தா அந்த பேரம் பேசுகிற அமைச்சர் பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டோன்னா அமௌண்ட்டாக கொடுத்தா, அதாவது லஞ்சமாக கொடுத்தா நான் பார்த்தா உங்களுக்கு இதை உங்களுக்கே பார்த்தா தர மாதிரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா 50,00,000 கோடி பார்த்துக்கிட்டா எனக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒயிட்டாகவும், மீதி இருக்க 50,00,000 கோடி பார்த்துக்கிட்டோன்னா பிளாக்காகவும் தரணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி அதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அவரும் ஓகே சொல்லிவிட்டு பிளாக்கில் தரக்கூடிய 50,00,000 கோடியை பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அந்த ஒயிட்டாக தர வேண்டிய அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு இதில் பண்ணி தரணுங்கன்னு நம்ம நாகார்ஜுனா யாருன்னா ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பியாக இருந்தவர். அவர் பார்த்தோன்னா உண்மை, உழைப்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மையாக அந்த மனுஷன். அவர் செய்யாத தப்புக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன் ஆடும்போது அவர் பார்த்தா நம்ம நேர்மையாக இருந்த ஒன்றுமே பார்த்தா சாதிக்க முடியல அப்படின்ட்டு அவர் துணைக்கு போகிற. அப்படிங்கும்போது அவர் சொன்ன ஐடியா பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பார்த்தா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக்கி அவங்க மூலியமாக பார்த்துக்கிட்டோன்னா வர அமௌண்ட் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஒரு 4 பிச்சைக்காரங்க தேடுறாங்க. அந்த 4ல் ஒரு கேரக்டராக நம்ம தனுஷ் வரா. அப்படி அவங்க 4ல் ஒரு கேரக்டர் தனுஷ் பார்த்துக்கிட்டோன்னா இவங்களோட திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா செவி சாய்ச்சாரா இல்லையா, அந்த பணத்தை பார்த்துக்கிட்டோன்னா எப்படி அவங்க கொடுத்தாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் அந்த படத்தை மீறி கதை பார்த்துக்கிட்டோன்னா சிம்பிள் கதை இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட இது பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல பிளாட்டை எடுத்தாங்க. படத்தோட மிகப்பெரிய குறைன்னு பல பேர் சொல்கிறது படத்தோட நீளம் 3 மணி நேரம் 2 நிமிஷம். இந்த ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷத்தை பார்த்துக்கிட்டோன்னா இன்னமும் குறைச்சி இன்னும் ஒரு 10 நிமிஷமாக அதை 1/4 மணி நேரம் குறைச்சி ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கொண்டாங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கதை பார்த்தீங்கன்னா சூப்பர். அதுவும் படத்தோட ஃபஸ்ட் ஸ்டாப் கொண்டு போனாலும் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் பார்த்தா ஒரு டைலாக் ஒன்று வரும், உன் சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவு அப்படிங்கிறது நம்ம பாட்சா படத்தில் வரது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டைலாக் வரும்போது அதே மாதிரி தான், உன் சாவு நீ சாவு, நான் ஏன் சாவு நான் சார். என்னங்க டைலாக் இது. நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம தமிழ் படம் பார்க்குற ஃபீலிங்கே வரல. ஏன்னா ஒரு தெலுங்கு படமாக தான் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி டைலாக்லாம் தெலுங்கு படம் தான் வைப்பாங்க. இது என்ன தான் பார்த்தா தமிழ் படம் நம்ம சொல்லியிருந்தாலும் தனுஷை காட்டி நம்ம தமிழ் படம் நம்ம ஏமாற்றினாலும் இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு பார்த்துக்கிட்டோன்னா இது அக்மார் தெலுங்கு படம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. படத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நினச்சிக்கிட்டோன்னா தனுஷோட நடிப்பு. ஒரு பிச்சைக்காரனாக பார்த்தா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா கொடுத்து உசுரை கூட நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா தனுஷ் நடிச்சிக்க. அப்படி படத்துக்கு பார்த்தா ஒரு நடிப்பு பார்த்தீங்கன்னா மெருகிட்டே போகுது. அதுவும் பார்த்துக்கிட்டோன்னா அந்த பிச்சைக்காரனை கேரக்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களோட லைஃப்பை சொல்லும்போது பார்த்துக்கிட்டோன்னா இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஃபீலிங்காக வருது. நான் பார்த்தா அந்த குப்பை பண்ணிலாம் பிறந்தேன் அந்த குப்பையில் இருந்தேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்தா படம் பிடிக்கும்போது தத்துரூபமாக நடிச்சிருக்கா. அப்படி அது தாடியில் வச்சுட்டு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடிச்சிருக்கா. அப்படி அவர் கூட ஒரு 4 கேரக்டரும் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு குறைமை சொல்ல. தனுஷ் பார்த்தா எந்த அளவுக்கு பார்த்தா நடிப்பை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நடிப்பை வாங்கிட்டா அப்படின்னு நம்ம சேகர் கம்லேஷ். நாகார்ஜுனா ஒரு ரிட்டையர்டு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஐடியா இன்புட்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. அவர் பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தா ஒரு தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீர் கொண்டு எழுது
படம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் கொண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். அந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக வரவர் பார்த்துக்கிட்டோன்னா நார்மலாக வர படத்தில் மாதிரி நம்ம கத்தி படத்தில் எப்படி வில்லன் வந்து போகிறோம் அதே மாதிரி பார்த்தா அப்போ வந்து தலையை மட்டும் கட்டிட்டு போயிடுறா அப்படி. என்ன தான் நம்ம வந்து அவனை மெயின்னு சொன்னாலும் நாகார்ஜுனா தான் படத்தை மெயின் வில்லன் நமக்கு தெரியுது. ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. படத்துலேயே வந்து பார்த்தா சித்தச்சிட்டு வந்து பார்த்தா நாகார்ஜுனா தான் பார்த்தா மிகப்பெரிய வில்லனாக காட்டியிருக்காங்க. ரஷ்மிகா மதான படத்துக்கு எதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 4 கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்துருப்பாங்க அந்த ரஷ்மிகா மதானாவுக்கு. தேவையில்லாமல் 4 கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ராஷ்மிகா மந்தானா இல்லைனாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதையை நகர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு நடிகை போட்டாலும் சம்பளமும் குறைஞ்சிருக்கும், படத்தோட பட்ஜெட்டும் குறைஞ்சிருக்கும். ஒரு 2 கோடியும் ஒரு 2 கோடி 1 கோடி மிச்சப்படுத்திக்கலாம். அதை வந்து பார்த்துக்கிட்டா மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ராஷ்மிகா மந்தானா ஒரு பாட்டு கூட வரல, ஏன்னா வந்தாங்க தெரியலிங்க. அதே மாதிரி அவங்களோட நடிப்பும் வந்து பார்த்துக்கிட்டா சொல்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் தேவையில்லாத திணிப்பாக தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தா படத்தில் ரொம்ப நேரம் வரல. அது வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களோட கேட்ட முக்கியத்துவம் இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் வந்து பார்த்துக்கிட்டா தெளிவாக கொடுக்கல. அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து கதையில் கொஞ்சம் நகர்த்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்களோட முக்கியத்துவத்தை கொடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த பிச்சைக்காரங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பிச்சைக்காரன் படத்தில் காட்டின மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஸ்கிரிப்பாக இருந்திருக்கும். இன்னமும் நமக்கு யதார்த்தமாக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். பிச்சைக்காரன் படம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கனெக்ட் ஆகிருச்சோ அதே மாதிரி அந்த படத்தை கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் கனெக்ட் ஆகலை. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்து நகரவே இல்லை, ஒரே சுற்றிக்கிட்டு இருக்குது. தொலைஞ்சி போகிறாப்படி வராப்படி, தொலைஞ்சி போகிறாப்படி வராப்படி. அந்த பணம் வந்ததுக்கப்புறம் தனுஷெல்லாம் கொல்லணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் தொலைஞ்சி போகிறாப்படி, காணாமல் போகிறாப்படி. மறுபடியும் இவங்க வந்து பார்த்தா தேடுறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தா உங்ககிட்ட வந்து பக்கத்தே வந்து பார்த்தா மாட்டிக்கிறாப்படி, மறுபடியும் காணாமல் போகிறாப்படி. இத்தனைக்கும் பக்கத்துலேயே தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கூட கண்டுபிடிக்க முடியலனா என்ன வில்லனுங்கன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனுங்களை சித்தரிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா போர் அடிக்கிறதுனா போய் பார்க்கலாங்க. மற்றபடி பார்த்தா படத்தில் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் அற்புதமாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க, அதில் ஒரு குறையுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. கடைசியில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதுக்கு எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா தலையை சுற்றி முக்க தொடணும். இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து 3 மணி நேரம் 2 நிமிஷம் எடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 14 நிமிஷம் இருந்துச்சு. அதை மறுபடியும் குறைச்சி 3 மணி நேரம் 2 நிமிஷம் வாங்கியிருக்காங்க. இது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவையான ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காப்படி, நல்லா தான் கொடுத்துருக்காப்படி. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, 2 பாட்டு தான். அந்த பொய்வா சாங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சோகமான சாங் இந்த மாதிரி பீட்டாவை ஒரு குத்துப்பாடு மாதிரி போட்டது வந்து பார்த்துக்கிட்டோன்னா டிஎஸ்பியால் மட்டும்தான் முடியும். இலவில் வர ஒரு டான்ஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா குத்துப்பாட்டாக போட்டிருக்காரு. அது டிஎஸ்பிக்கே உண்டான ஒரு தோணியில் இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கே உண்டான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தா. அப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு குறையுமே இல்லை. ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு ரொம்ப ஒப்பாது இந்த கிளைமேக்ஸ் கூட அந்த இன்டர்வல் தாண்டி ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா படம் நகராமல் வந்து பார்த்தா சுற்றிக்கிட்டே ஒரே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏற்றுக்கலாம். அதில் வந்து பார்த்தா கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க போல், பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்ல படம் அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க. பட் ப்ரொமோட் பண்ண அளவுக்கு படம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்தா படம் அந்தளவுக்கு இல்லை. தனுஷோட ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரில. உண்மையை சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்தா யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சம் பார்க்காம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் அவ்வளோ ஒப்பலை. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரில. படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலையோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளோ அல்லது நான் பார்த்த திரைப்படங்களிலோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.